உலகத்தோட அட்மாஸ்பியர் ஃபுல்லா விஷத்தன்மை ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் யாரு? மக்கள் தான். அவங்க பண்ண ஏர் பொல்யூஷனால இதுக்கப்புறம் அவங்களால சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய காத்தெல்லாம் மாசடைஞ்சிருச்சு. இதனுடைய விளைவா அவங்க எப்பயுமே மாஸ்க் போட்டு தான் வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை மாஸ்க் போடாம வெளியே வந்து அந்த காத்தை ரொம்ப நேரமா சுவாசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சீக்கிரமாவே இறந்து போயிடுவாங்க. மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கு கூட. ஒரு நாய்க்கு கூட மாஸ்க் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரிதான் இப்ப நிலைமை போயிட்டு இருக்கு. ரோட்ல நிறைய பேரு மாஸ்க் போட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்களா, அப்ப அதுக்கு நடுவுல ஒரு பொண்ணு மாஸ்கே போடாம கையில ஒரு ஃபார்முலாவை டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு வரா. இது இருந்தா இதுக்கப்புறம் மாஸ்கே வேண்டாமா, ரொம்ப ஃப்ரீயாவே சுவாசிக்கலாமா. ஏதோ ஒரு ஆட் புள்ள இருக்கு. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம படத்துடைய ஹீரோயின். இந்த ஃபார்முலாவை ஒரு கம்பெனி உருவாக்கி இருக்கும்ல, அந்த கம்பெனிக்கு ஒரு ஆட் நடிக்கிற பொண்ணா நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு டேப்லெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் தான் ஏர் ரெமெடி. அந்த டேப்லெட்டை போட்டுக்கிட்டா மாஸ்க் இல்லாமலே சுவாசிக்க முடியும். ஆனா அந்த கம்பெனி பப்ளிக் கிட்ட சொல்லாத விஷயம் என்னன்னா, அந்த டேப்லெட் உலகத்துல இருக்க எல்லாருக்குமே கிடைக்காதுன்னா இவங்களால உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ மாத்திரைகளை உருவாக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. பட் அந்த கம்பெனி வெளியே பப்ளிக்கா அந்த விஷயத்த சொல்லல. அதை சொல்லாம மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேற அந்த கம்பெனியோட ஃபேமஸான மாடல். அந்த ஆளை நடிச்சு கொடுத்துட்டு போறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அதாவது முன்னாள் பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போல இருக்கு. ஸ்பைடர் அப்படின்னு ஒரு ட்ரக் டீலிங் குரூப் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து ட்ரக் வாங்குறதுக்காக போறாரு. ஆனா அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த பையன் எவ்வளவு கேட்டாலும் அவனுங்க கொடுக்க மாட்டாங்களா. அப்போ ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு இந்த பாய் ஃப்ரெண்ட் கூட தான் வந்திருப்பா. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க போல இருக்கு. அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அந்த பொண்ணு வந்துட்டு உள்ள இருக்கவங்க கிட்ட எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொன்னதும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணோட பேரு ஜீனா. அவ ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாளா. இன்னொரு பக்கம் இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் என்ன பண்றான், அந்த ஸ்பைடர் குரூப்ல இருக்க ஒருத்தவங்க கிட்ட கெஞ்சுறான். இந்த மாதிரி எனக்கு ட்ரக் கண்டிப்பா வேணும், நான் தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இல்லாம போனா அவ்வளவுதான், என்ன மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ கெஞ்சி கேட்டு ஒத்துக்க வச்சிட்டான். சரி வெயிட் பண்ணு, நான் போய் கொஞ்சோண்டு எப்படியாச்சும் பேசி வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் உள்ள போயிடுறான். அப்ப இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பையன் என்ன பண்றான், யாருக்கும் தெரியாம அப்படியே நைஸா உள்ள போய் பாக்குறான். அந்த இடத்துல ஒரு லேப் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு புதுசா ட்ரக் உருவாக்கிட்டு இருக்காங்க போல. இந்த பையன் அதை ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அந்த ட்ரக்கை நல்லா சூடு பண்ணிட்டு லைட்டா ஒரே ஒரு சொட்டு எடுத்து நாக்குல வச்சதும் அப்படியே போதை தலைக்கு ஏறுது. அதை உருவாக்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களா. அவங்க அசந்த நேரமா பார்த்து இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த ட்ரக் ஆட்டையை போட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஜீனா வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் ஒருத்தவங்க கிட்ட கெஞ்சினால அவனும் கொஞ்சோண்டு ட்ரக் கொடுக்குறான். அதையும் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த ஏர் ரெமெடியை உருவாக்குற கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஹெட் பேரு எரிக். அந்த எரிக்கை வச்சு ஒரு ஷோ மாதிரி நடத்துறாங்க. பப்ளிக் எல்லாருமே கால் பண்ணி அவர்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கலாம். ஒருத்தவங்களா கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த மாத்திரை பத்தி என்ன தெரிய வருதுன்னா, இப்போ மாஸ்க் போடாம வெளியே போனோம்னா சீக்கிரமாவே செத்துருவோம்ல. ஆனா இந்த டேப்லெட்டை போட்டுக்கிட்டா 6 மணி நேரம் மாஸ்கே இல்லாம வெளியே போலாம். ஆனா 6 மணி நேரம் அப்புறம் திரும்ப இன்னொரு டேப்லெட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்டை எந்த இன்கிரீடியன்ட் வச்சு உருவாக்குறாங்கன்னு கேக்குறாங்க. பட் அதுக்கு இந்த எரிக் பையன் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ மழுப்பிடுறான். அதுக்கப்புறம் லாசரஸ் அப்படின்னு ஒரு குரூப் கிட்ட இருந்து கால் வருது. அவங்களுக்கு இந்த பயலுடைய எல்லா உண்மையும் தெரியும் போல இருக்கு. ஏதோ ஒரு சீக்ரெட்டான குரூப் உள்ள. அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்க ஏர் ரெமெடிக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, கண்டிப்பா உங்களால அதை எல்லாருக்கும் உருவாக்க முடியாது. அந்த உண்மையை நீங்க ஏன் பப்ளிக் கிட்ட சொல்ல மாட்டீங்க, ஏன் பொய் சொல்றீங்க, மறைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. இந்த பையலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல அப்படிலாம் கிடையாது, எங்க கிட்ட ஸ்டாக் நிறையவே இருக்கு, இது ஏதோ ஒரு ரூமர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறான். எரிக்கு செம்ம கடுப்பாகுது. யாருதான் இந்த லாசரஸ் குரூப், எப்ப பார்த்தாலும் நம்ம வழியிலே குறுக்க வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா அவங்கள ட்ராக் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்து இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கான், ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கான் போல. அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினையும் கூப்பிட்டு இருக்கான். அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, சரி போயிட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க வருவாங்கன்றது தெரியாம இந்த பக்கம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஜீனாவும் ஒன்னா அந்த பார்ட்டில இருக்காங்க போல. இந்த பையன் ஒரு ட்ரக் ஆட்டையை போட்டு வந்தான்ல, அதை ஜீனா கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து அதை பாத்துடுறாங்க. அடி பாவி, இது எத்தனை நாளா போயிட்டு இருக்கு, என் மூஞ்சிலே இதுக்கப்புறம் முழிக்காதுன்னு ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறாங்க. ஜீனா அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அந்த ஜீனா பின்னாடியே போறானா. அப்படி போறவன் அவன் ஆட்டையை போட்டு வந்த ட்ரக்கை விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அதை ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு எடுத்து லைட்டா குடிக்க வேண்டானே, அப்படியே அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்க எல்லாத்தையும் முடக்குன்னு குடிச்சிடுறாங்க. ஒரே ஒரு சொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ போதையாகும். இவங்க வேற ஃபுல்லா குடிச்சிட்டாங்களா, போதை தலைக்கு ஏறிடுது. என்ன பண்றதுனே தெரியல, போய் ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த எரிக்க காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், இந்த உலகத்துல அந்த விஷத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டு இருக்கு. அதனால ரெட் ஜோன், ஆரஞ்சு ஜோன் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த ரெட் ஜோன்ல இருக்கவங்களெல்லாம் சுத்தமா காப்பாற்றவே முடியாது, அந்த அளவுக்கு விஷம் பரவி இருக்கும். அவங்களுக்கும் நம்மளுடைய ஏர் ரெமெடியை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்றான், புதுசா
புதுசா ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணி ஒரு எலிக்கு போட்டு டெஸ்ட் பண்றான். ஆனா அந்த எலி கொஞ்ச நேரத்திலே செத்து போயிடுது. சோ இவனுடைய ரிசர்ச்சும் ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த பார்ட்டியில காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. தலைலாம் பயங்கரமா சுத்துது. பாத் டப்ல தண்ணிய நிரப்பி அதுல போய் படுத்துக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த பார்ட்டிக்கு இந்த ஸ்பைடர் குரூப்காரங்க வராங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க புள்ள இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் ஆட்டையை போட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தரத்தானு இழுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சு மிரட்டுறாங்க. உடனே அந்த பையன் நான் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன்னா அவன் கிட்ட அந்த லிக்விட காணோம். இங்க பாருங்க நான் தான் அந்த லிக்விட திருடிட்டு வந்தேன். ஆனா இப்போ அது என்கிட்ட இல்ல. கண்டிப்பா இந்த வீட்டுல தான் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்றானா. உடனே இந்த ஸ்பைடர் குரூப்காரங்க என்ன பண்றாங்க, இந்த பார்ட்டிக்கு வந்தவங்க தான் யாராச்சும் எடுத்திருப்பாங்க, யாருமே வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்லயே அந்த பயலை வச்சு லாக் பண்ணிட்டு அந்த லிக்விட தேடுறதுக்காக அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ பாத் டப்ல இன்னுமே நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க போனக்கு அப்புறமேட்டு வெளியே வராங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு நான் தான் அந்த லிக்விட் எடுத்துக்கிட்டேன், அது என்னது அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே இந்த பையன் என்ன பண்றான், அடி பாவி நீ தான் எடுத்துக்கிட்டியா, என்ன போட்டா அந்த அடியே அடிச்சாங்களேடி, வெளியே வந்து சொல்லியிருந்திருக்கலாம்ல, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டு வரதுக்காக போயிடுறான். வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். அவ்வளவுதான் திரும்பி அந்த பயல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஏமாத்த பாக்குறியா, ஒழுங்கு அந்த லிக்விட் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. அந்த பையன் கடுப்பாயிட்டு அவங்க கிட்ட இருக்க கண்ணை வச்சு அவங்கள மிரட்டுறான். இதனால அந்த ஸ்பைடர் குரூப்புக்கு செம்ம கோவம் ஆயிடுது. அந்த பையன் கிட்ட இருந்து கண்ணை வாங்க ட்ரை பண்றாங்க. நடக்கிற சண்டையில தெரியாம அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கால்லே சுட்டுறாங்க. அவ்வளவுதான் அந்த பையன் வழியில மயங்கி போயிடுறான். இதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் குரூப்காரங்க என்ன பண்றாங்க, வெளியே பார்ட்டி நடந்துட்டு இருக்குல்ல அங்க போயிட்டு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருமே வெளியே அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. மயக்கத்துல இருந்து பொறுமையா கண் முழிக்கிறான். அப்படியே மேல பார்த்தா சீலிங்ல நம்ம ஹீரோயின் பள்ளி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால அதை எப்படி பண்ண முடிஞ்சுன்னு அவங்களுக்கே தெரியல. வெளியே தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. சுத்தமா முடியலையா, கோவத்துல ஒரு குத்து குத்துறாங்களே, அவ்வளவுதான் கதவே உடைச்சுக்குது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டதுல இருந்து இவங்களோட உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே போனா இன்னுமே அந்த ஸ்பைடர் குரூப்காரங்க கீழே தான் நின்னுகிட்டு இருக்காங்க. சோ இப்படியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப பாத்ரூம்ல வந்து பார்த்தா மேல கண்ணாடி இருக்கு. இந்த வழியா நம்ம வெளியே போயிடலாம், ஓட்டு வழியா தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ண போறாங்களா. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான் அவனோட வீடு தானே இது, சோ ரொம்பவே ஸ்ட்ராங்கான கண்ணாடி அங்க போட்டிருப்பான் போல, கண்டிப்பா அந்த கண்ணாடியை உடைக்க முடியாது, வேற வழி இருந்தா தேடு அப்படின்றான். ஆனா அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடியை குத்தியே உடைச்சிடுறாங்க. வெளியே போகும்போது மாஸ்க் போடாம போறாங்களா. சோ வெளியே போனா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அந்த ஏர் ரெமெடி டேப்லெட் இருக்கும். இவங்க தான் அந்த கம்பெனில வேலை பாக்குறாங்களே. சோ எப்பயுமே அவங்க கழுத்துல இருக்க டாலர்ல அந்த மாத்திரையை வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு இவங்களும் ஒண்ணு போட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த ஓட்டு வழியா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கண்ணாடி உடைக்கிற சவுண்ட் கேட்டுட்டு அந்த ஸ்பைடர் குரூப்பும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நடுவுல ஒரு சின்ன கேப், இந்த ஓட்டுல இருந்து அந்த ஓட்டுக்கு தாவணும். ஹீரோயின் அசால்ட்டா ஜம்ப் அடிச்சிடுறாங்க. ஆனா இந்த பையன் கொஞ்சம் பயப்படுறான். இருந்தாலும் தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஜம்ப் அடிக்கிறானா, ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்திருப்பான். ஹீரோயின் புடிச்சிடுறாங்க. இதை தூரத்துல இருந்து அந்த ஜீனா பொண்ணு பாக்குறா. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த பயல நம்ம ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட போற மாதிரி இருக்கா. ஐயோ இவன் என்ன கோவப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக ஓடி வரா. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் போது இந்த லூசு பயலுடைய கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இறந்தே போயிடுறான். ஹீரோயின் அப்படியே கீழே ஜம்ப் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. கரெக்டா அந்த ஜீனா பொண்ணு வந்துடுறா. அடி பாவி என்னடி பண்ண, உனக்கு கோவம் வந்தா ஒருத்தவனை புடிச்சு தள்ளி கொலை பண்ணிடுவியா, எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுவுறா. ஆனா இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் நம்ம ஹீரோயினுக்கு டைம் இல்ல. அந்த ஸ்பைடர் குரூப்காரங்க பாத்துட்டாங்களா. சோ அங்க இருந்து அப்படியே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வழியில ஒரு பெரிய செவுரு, இதுல இருந்து எப்படிடா தப்பிக்க போறாங்கன்னு பார்த்தா அசால்ட்டா ஜம்ப் அடிச்சு தப்பிச்சு போறாங்க. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது வழியில ஒரு காரு, அது வந்து தெரியாம இடிச்சதும் ஹீரோயின் மயங்கி போயிடுறாங்க. அந்த கார்ல வந்தது யாருன்னா இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு புள்ள இருக்கு. அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் இருக்கு. ஹீரோயின் தான் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே இப்படி மயங்கி கிடந்ததும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்கள கார்ல கூப்பிட்டுட்டு நேரா அவனுடைய வீட்டுக்கு போறான். இவனுக்கு தான் ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் இருக்குல்ல. சோ கரெக்டா இவங்க வர மயங்கி இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் கிட்ட லைட்டா தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். கரெக்டா அந்த சமயம் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு தட்டிடுது. டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவனோட மூஞ்சிலேயே கிழிச்சிடுறாங்க. என்னடா கையில கிளாஸ வச்சு கிழிச்சிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா அவங்க கையில இருந்து ஏதோ ஒரு முள்ளு மாதிரி வெளியே வருது. என்ன நடக்குதுன்னே புரியல. பாத்ரூம்ல போயிட்டு கண்ணாடியில பாக்குறாங்க. அவங்க மூஞ்சே ஒரு மாதிரி வித்தியாசமா மாறி இருக்கு. அந்த முள்ள அப்படியே சிசர் வச்சு வெட்டி போட்டுட்டு ஒரு ஹுட்டி போட்டுட்டு வெளியே போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க இருக்கிறவங்களாலதான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உள்ள போனா ஆல்ரெடி அந்த விஷத்தன்மையினால ஏகப்பட்ட பேருக்கு மூக்கு வழியா ரத்தம் வந்து முடியாம படுத்து கிடக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு டாக்டர் போறாங்களா. அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் ஏதோ ஒரு லிக்விட குடிச்சேன், அதுல இருந்தா இப்படி ஆயிடுச்சு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த டாக்டர் அதை சீரியஸா எடுத்துக்கல. உங்களை விட நிறைய சீரியஸான பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா. டாக்டர் இங்க பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட
மாஸ்க கழட்டுறாங்க. அப்ப பாருங்களேன், அவங்களோட மூஞ்சே ஏதோ ஜாம்பி மாதிரி மாறி போயிருக்கு. அவ்வளவுதான். அதை பார்த்ததும் அந்த டாக்டர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க குவாரண்டைன்ல இருக்கணும், இப்படிலாம் வெளியே சுத்திட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை கூப்பிடுறாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கையில பாருங்களேன், குட்டி குட்டியா ஸ்பைக் மாதிரி வருது. ஒரு இடத்துல போயிட்டு தப்பிக்க முடியல. அந்த ஸ்பைக்கை யூஸ் பண்ணி அப்படியே சீலிங்ல பள்ளி மாதிரி ஏறிடுறாங்க. இதே மாதிரிதான் முன்னாடியும் சீலிங்ல ஏறி தப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த செக்யூரிட்டி அங்க இருந்து போனதும் இவங்க கீழே வராங்களா, அப்ப அங்க ஒரு பொண்ணு ரொம்ப முடியாம பெட்ல அட்மிட் ஆயிருக்கா. மெடிசன் இல்லைன்னா கண்டிப்பா இவ இன்னும் கொஞ்சம் நல்லா இறந்துருவா போல இருக்கு. எங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்ப அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து கேக்குறா, நீங்க சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கீங்களா, என்ன மேல கூட்டு போக வந்திருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டா கேக்குறா. ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க கழுத்துலதான் அந்த ஏர் ரெமெடி மாத்திரை வச்சிருப்பாங்களே, அது எல்லாத்தையுமே எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்திருக்கு அப்படின்ற விஷயம் இந்த எரிக் பயலுக்கு போகுது. எப்படின்னா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிருக்கான்ல, அவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் வந்திருப்பாங்க. அந்த போலீஸ்ல இருக்கக்கூடிய கமிஷனர் இந்த எரிக்கோடைய ஆளு போல இருக்கு. அவங்க வேற இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னாங்களா. இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயின் மேல கிரஷ் வச்சிருந்தானே, அவன் வேற என்ன அவ தாக்க ட்ரை பண்ணா, ஏதோ அவ கையில முள்ளு மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி புலம்பிருப்பான். இந்த விஷயம் எல்லாம் எரிக்கு போது அந்த பையன் என்ன சொல்றான், இந்த விஷயம் பிரஸுக்கு மட்டும் லீக் ஆக கூடாது, அதுக்கு முன்னாடி சீக்கிரமா அவளை தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் கிட்ட சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஜீனாவை பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா அந்த ஜீனா பொண்ணு ஹீரோயினை பார்த்தது செமையா பயப்படுறா. அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவங்க துரத்தி போய் அந்த ஜீனா பொண்ணை பிடிக்கிறாங்க. இங்க பாரு, நான் ஒன்னும் அந்த பயலை கொல்லல, அவனுக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்ண, தெரியாம கீழே விழுந்து இறந்து போயிட்டான். அவன் உனக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டேன், அதை எடுத்துக்கிட்டதுனால எனக்கு என்னமோ ஆகுது, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹுட்டிய கழட்டுறாங்க. அவங்கள பார்த்தக்கு அப்புறமேட்டு தான் ஜீனா கொஞ்சம் சைலண்ட் ஆகுறா. ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போறா. அவங்க போயிட்டு கண்ணாடியில தன்னோட மூஞ்ச பாக்குறாங்க. கழுத்துல எல்லாம் ஏதோ கருப்பு கருப்பா ஓட்டையா இருக்கு. கை நகம் எல்லாம் பேத்துக்கிட்டு வருது. என்ன நடக்குதுன்னே புரியல. ஃபவுண்டேஷனை வச்சு அதெல்லாம் மறைச்சிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததும் திரும்ப ரெண்டு பேரும் சண்டை தான், வேற எதுவும் இல்ல. அந்த பாய் ஃப்ரெண்டை வச்சுதான், நீ எப்படி என்கிட்ட முன்னாடியே சொல்லாம இருந்த, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் கோவத்துல ஓவனோட கதவை திறக்கிறாங்களே, கையோட அந்த கதவு பேத்துக்கிட்டு வந்துருது. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜீனாவே லைட்டா பயந்துடுறா. அந்த சமயம் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இந்த ஸ்பைடர் குரூப் காரங்க தான் போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்க, உன்னோட உடம்புல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், நீ எங்க கிட்ட வந்தனா எங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா அப்படி நீ வரும்போது தனியா வரணும், கூட யாராச்சும் கூப்பிட்டு வந்தனா நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, அவங்க கிட்ட இருந்து தான் ட்ரக் வந்துச்சு, சோ அவங்களால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தனியா எங்கேயும் மீட் பண்ண வேணான்னு பப்ளிக்கா ஒரு பிளேஸ் சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்களா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் போயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் தனியா வரல, ஜீனாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஜீனா கொஞ்சம் தூரம் தள்ளி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலே அந்த ஸ்பைடர் குரூப் காரங்க வராங்க. இங்க பாருங்க, நீங்க யாரு என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது, ஆனா என் உடம்புல நடக்கிறது எனக்கு உடனே நிறுத்தி ஆகணும் அப்படின்றாங்களா. அவங்க பேசலாம் இல்ல, கச்சிஃப்ல குளோரோஃபார்ம் வச்சு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. இத ஜீனா பார்த்துட்டு அவங்க போனை ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன் எல்லாத்தையுமே எரிக்கோடைய ஆள் வேற நின்னு பாத்துட்டு இருக்கான். அவனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் இந்த ஸ்பைடர் குரூப் உடைய வீட்டுக்கிட்டே போயிட்டான். எரிக் என்ன சொல்றான், அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்கும் வேணும், உள்ள என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த எரிக் பையன் சொல்றான். அப்படியே அந்த பில்டிங் குள்ள காமிக்கிறாங்க. ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்களா. அவங்களால தப்பிக்க முடியல. ஆனா அவங்க கையில தான் முள்ளு இருக்கே, அதை வச்சு அசால்ட்டா அறுத்துட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது பக்கத்திலேயே பச்சை கறி இருக்கு. பல நாள் பட்டினி இருந்த மாதிரி அந்த கறி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே திரும்ப அந்த ஸ்பைடர் ஆளுங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோயின் கத்தி வச்சு மிரட்டுறாங்களா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றோம், கத்திய ஒழுங்கா கீழே போடு, எங்களை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல கிரேஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு கிட்ட வரும்போது ஹீரோயின் பயந்து போய் துப்புறாங்களா. அப்படி துப்புனது அந்த பொண்ணு மேல ஆசிட் பட்ட மாதிரி எரியுது. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வேற வந்துடுறாங்க. இங்க பாரு, அந்த போலீஸ் ஒன்ன இப்படி பார்க்க கூடாது, எங்க கூட சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் நீங்க ட்ரக் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது போலீஸ்க்கு தெரிஞ்சிருமா, பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. கிரேஸ் கூட சாலமன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் கிட்ட இன்னொரு லிக்விட் இருக்கு, அந்த ட்ரக் வச்சிருப்பான் போல இருக்கு, இதுதான் கடைசியா இருக்கு, இது போலீஸ் கிட்ட மாட்டிட கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கிரேஸ் கிட்ட கொடுத்து அவங்கள அங்க வந்து தப்பிச்சு ஓடிட சொல்றாங்க. சாலமன் எப்படியாச்சும் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி அங்க வந்து போயிடலாம் நினைச்சு ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் வரவே மாட்டாங்களா. கொஞ்ச நேரத்துல போலீஸ் உடச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க இந்த ட்ரக் டீலிங் பண்ற ஸ்பைடர் குரூப்பை பிடிப்பாங்கன்னு பார்த்தா ஹீரோயினை பிடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கொண்டிருக்காங்க. அப்புறம் அந்த கிரஷ் பையில அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்காகவும் ஹீரோயின் மேல கேஸ் போட்டு ஹீரோயினை தான் அரெஸ்ட் பண்றாங்க. கூடவே அந்த சாலமன் இருக்கிறதுனால இவன் தான் உனக்கு ட்ரக் டீலிங் பண்றவனான்னு சொல்லிட்டு அவனையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. வெளியே போனதும்
அந்த ஜீனா பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால அவ ஓடி வரா. அவளை பார்த்ததும் ஹீரோயின் சொல்றாங்க, ஏய் இவங்க கிட்ட சொல்லுடி, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லு, நடந்ததை சொல்லு அப்படின்றாங்க. ஆனா ஜீனாக்கு கன்ஃபியூஸா இருக்கு, ஹீரோயினை நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிக்கிறாங்களா. அதுக்குள்ள போலீஸ் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. 2 பேரையும் தனித்தனியா செல்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, ஹீரோயினோட காது தனியா வந்துருது, அவங்க காதுக்கு பதிலா வேற ஒரு காது வித்தியாசமா முளைக்குது. சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் மியூட்டேட் ஆயிட்டு இருக்காங்க போல இருக்கு. பக்கத்து செல்ல தான் அந்த ட்ரக் டீலிங் பண்ற சாலமன் இருக்கான். அவன் என்ன சொல்றான், இன்னும் 2 வருஷத்துல அந்த ஏர் ரெமெடி டேப்லெட் இருக்குல்ல, அது இல்லாம எல்லா மக்களும் சாவ போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நீ தான் ஹெல்ப் பண்ண போற அப்படின்றாங்களா. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. எதை வச்சு ஹெல்ப் பண்றது, என் கையில முள்ளு வருதே அதை வச்சு ஹெல்ப் பண்றதா, வாய் இருக்குன்னு ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத அப்படின்னு கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த எரிக் பைய வரான். ஆக்சுவலா அந்த சாலமன் இருக்கான்ல, அவன் ஒரு சயின்டிஸ்ட் புள்ள இருக்கு. இந்த எரிக் வந்து அந்த சாலமனை ரிலீஸ் பண்ணி கூட்டு போறான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அவனை கூட்டு போகாதீங்க, அவன் ரொம்ப மோசமான ட்ரக் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்களா. அப்படியா, எந்த அளவுக்கு மோசமான ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட செல்லுக்குள்ள வந்து அந்த எரிக் கேக்குறான். ஹீரோயின் அவங்களோட உடிய கழட்டுறாங்க. பார்த்தா இந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க. எரிக் அவங்கள பார்த்து ஷாக் ஆயிட்டு, சரி என் கூட வாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூட கூப்பிட்டு போறான். அங்க போயிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் உங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சம்மதத்தோட அவங்களுக்கு மயக்க மருந்து போட்டு நிறைய டெஸ்ட் பண்றான். அதுல பார்த்தா நம்ம மனுஷங்களுக்குன்னு ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஹீரோயினோட டிஎன்ஏ கூட மேட்சே ஆக மாட்டேங்குது, ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அப்ப அந்த எரிக்கு ஒரு டவுட் வருது, டிராகன் ஃபிளையோட டிஎன்ஏ வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்றான். இந்த சயின்டிஸ்டும் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட டிஎன்ஏவும் டிராகன் ஃபிளை அந்த தும்பி இருக்குல்ல அதோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. அடுத்து இந்த எரிக் பையன் அந்த சாலமன் கிட்ட போறான். ஆக்சுவலா அந்த சாலமன் இந்த எரிக்கோட கம்பெனில வேலை பார்த்த சயின்டிஸ்ட் போல இருக்கு. அந்த சாலமன் எரிக்கோட லேப்குள்ள இருக்கும் போதே 3 கோடிக்கு மேற்பட்ட சாம்பிள்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே திருடி வெளியே கொடுத்துருந்திருக்கான். இது எல்லாமே எரிக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் அவர் ஏன் சைலண்டா அந்த சாலமன் பையில பிடிக்காம இருந்தாருன்னா, இதெல்லாம் திருடிட்டு போய் அந்த சாலமன் என்ன பண்றான், எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவனை வந்து பிடிக்காம இருந்திருப்பாரு. நல்ல வேலை நான் உன்னை முன்னாடியே பிடிக்காம இருந்தேன், அதனால தானே உன்னால அந்த ஃபார்முலாவை உருவாக்க முடிஞ்சு அப்படின்னு எரிக் சொல்றான். வேற எந்த ஃபார்முலாவும் இல்ல, நம்ம ஹீரோயின் குடிச்சாங்கல்ல அதை தான் சொல்றான். ஆக்சுவலா இவன் அந்த ஏர் ரெமெடி டேப்லெட்டை உருவாக்குறான்ல, அதோடைய சோர்ஸை எங்க இருந்து எடுக்கிறானா, தும்பி இருக்குல்ல டிராகன் ஃபிளை அதோட உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு லிக்விட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் அந்த மாத்திரையெல்லாம் உருவாக்கிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி அவன் மாத்திரையை உருவாக்குறன்ற பேர்ல உலகத்துல இருக்க எல்லா டிராகன் ஃபிளையோடைய இனத்தையும் அழிச்சிட்டான். சோ இப்போ உலகத்துல ஒரு டிராகன் ஃபிளை கூட கிடையாது. டிராகன் ஃபிளையே இல்லைன்னா இவனால எப்படி அந்த டேப்லெட்டை உருவாக்க முடியும்? சோ அதனாலதான் இந்த டேப்லெட்னால டிமாண்ட் வரும்னு சொல்லிட்டு லேசரஸ் அப்படின்னு ஒரு குரூப்ல இருந்து கூட அடிக்கடி மிரட்டிட்டு இருந்தாங்களே, பப்ளிக் இந்த விஷயத்த சொல்லு, ஏன் உண்மையை மறைக்கிறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்களே, அது இந்த விஷயத்த தான். அதுக்கு மாறா இப்ப இவனுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, அதுதான் நம்ம ஹீரோயின். ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு டிராகன் ஃபிளையா கொஞ்சம் கொஞ்சமா மியூட்டேட் ஆயிட்டு இருக்காங்க அந்த லிக்விட குடிச்சதுனால. அந்த லிக்விட கண்டுபிடிச்சது யாரு, இந்த சாலமன் பையன். சோ அவன் சாலமன் கிட்ட ஒரு டீல் பேசுறான், பேசாம நம்ம 2 பேரும் ஒரு பார்ட்னர் ஆயிரலாம், என் கூட சேர்ந்து வேலை பார்த்தனா நம்மளால நிறைய மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்றானா. ஆனா இந்த எரிக்கோடைய பிளான் என்னன்னா, அவன் கண்டுபிடிக்கிற விஷயத்த மக்கள் எல்லாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டான். இவனோட கம்பெனிக்குன்னு ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட பரம்பரைக்கு மட்டும்தான் அந்த டேப்லெட்ஸை கொடுப்பான். மத்த இந்த ரெட் ஜோன்ல இருக்கிறவங்க, மாத்திரை தேவைப்படுற ஏழைகள், இவங்க யாருக்குமே கொடுக்க மாட்டான். அது சாலமனுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாலமன் அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்ததுக்கு காரணமும் இதுதான். உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸோட பேர பசங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மத்த எல்லாரும் சாகணுமா, என்னால அந்த ஃபார்முலாவெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சாலமன் சொல்லிடுறாரு. இதுக்கு மேல அந்த பையன் கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு எரிக் அங்க இருந்து கிளம்பி ஹீரோயின் கிட்ட போறான். ஹீரோயின் அப்பதான் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாங்க. அவன் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவனுக்கு ஏத்த மாதிரி சொல்றான். இந்த மாதிரி டேப்லெட்டுக்கு போதுமான சப்ளை இல்ல, இதனால மக்களுக்கு நடுவுல டிமாண்ட் ஏற்படும். இந்த சாலமன் பையன் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்கான், அதை நம்மளால திரும்ப செய்ய முடிஞ்சுன்னா அதை பண்ணிக்கும் குரங்குக்கும் யூஸ் பண்ணி நம்மளோட ஏர் ரெமெடி டேப்லெட்டுக்கு ஒரு அன்லிமிட்டடான சப்ளையை உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஹீரோயின் கேக்குறாங்க, எதனால அந்த சாலமன் ஃபார்முலாவை கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு இந்த பையன் என்ன சொல்றான், அந்த சாலமன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனோட கண்டுபிடிப்பா நான் திருடுறதா நினைச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவை என்கிட்ட கொடுக்க மாட்டான் அப்படின்றானா. ஹீரோயின் அதையும் நம்பிடுறாங்க. சரி ஓகே, அப்ப டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னோட இந்த நிலைமைய திரும்ப ரிவர்ஸ் பண்ணிடுவீங்களே, நான் பழைய நிலைமைக்கு மாறிடலாம்ல அப்படின்னு கேக்குறான். இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்கறானா. இதை நம்பிக்கிட்டு ஹீரோயின் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுறாங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன, அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து இவனுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. பார்த்தா தனியா ஒரு ரூம்ல இருக்காங்க. அந்த ரூமுக்கு வெளியே இந்த எரிக் பையன் அவங்க அப்பா கிட்ட ஹாலோகிராம்ல பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றானா, இப்ப ஹீரோயின் ஒரு ரூம்ல இருக்காங்கல்ல, அந்த ரூம்குள்ள உலகத்துல ரெட் ஜோன்
ஜோன் சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த இடத்துல உயிரே வாழ முடியாது, அங்க இருக்க மக்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ரெட் ஜோன்ல இருக்காங்கல்ல, அந்த இடத்துல இருக்கிற விஷத்தை விட இந்த ரூம்குள்ள 20 மடங்கு அதிகமான விஷம் இருக்கான். அந்த அளவுக்கு இவங்க பரப்பி விட்டுருக்காங்க. அவ்வளோ விஷத்தன்மையிலையும் நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்ல, நல்லா தான் இருக்காங்க. ஸோ ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஃபார்முலாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோயின் மாதிரியே நிறைய மனுஷங்களை உருவாக்க முடியும். அப்புறம் அந்த மனுஷங்களுக்குள்ள இருந்து இவங்களுக்கு தேவையான விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஏர் ரெமெடி டேப்லெட்ஸை நிறைய உருவாக்க முடியும். இதுதான் அந்த பயலோடைய பிளான் போல இருக்கு. இது எல்லாமே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயின் இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இந்த எரிக் பையன் என்ன சொல்லியிருப்பான், உங்க அப்பா கிட்ட நாங்களே பேச ட்ரை பண்ணோம், அவருக்கு கால் கனெக்ட் ஆகல, இன்னுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்போ உங்க அப்பா கிட்ட பேச முடியுதோ கண்டிப்பா அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காராம். சரி, அப்ப போலீஸ் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்குமேன்னு பார்த்தா அந்த போலீஸ்லயுமே இந்த எரிக்குக்கு ஒரு ஆள் இருக்கான்ல, அதான் அந்த போலீஸோடைய கமிஷனர், அவங்க கிட்டயே ஒரு டீல் பேசியிருக்கான். வாழ்நாள் ஃபுல்லா உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த ஏர் ரெமெடி டேப்லெட்ஸை ஃப்ரீயா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசியிருக்கான் போல இருக்கு. ஸோ அவங்களுமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க போறது இல்ல. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டு செம்ம கோவப்படுறாங்க. டேய் என்னடா பண்ற, என்ன சரி பண்றேன்னு தானே சொன்னேன், இப்ப ஆடு மாடு மாதிரி என்ன யூஸ் பண்ண போறேன்ற அப்படின்னு சொல்லிட்டு செமையா கடுப்பாக்குறாங்க. இந்த எரிக் பையன் நம்ம ஹீரோயினை மயக்கமாக்குறதுக்காக ஒரு ஸ்மோக் அனுப்புறான். ஆக்சுவலா இவன் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பான், இந்த கிளாஸ் டோர் வழியா ஹீரோயினுக்கு எதுவுமே கேட்காதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் இப்ப மியூட்டேட் ஆயிட்டாங்களே, அதனால அவங்களுக்கு நல்லாவே காது கேக்குது, இவன் பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. அதோட அந்த ஸ்மோக் வந்ததுனால அப்படியே மயங்கி போயிட்டாங்க. நாளைக்கு ஹீரோயினோட உடம்புல இருந்து அந்த ஃபார்முலாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறாங்களாம். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினை ரெடி பண்றதுக்காக 2 சயின்டிஸ்ட் வராங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எப்பயோ மயக்கத்துல இருந்து ஏஞ்சிட்டாங்க போல இருக்கு. சும்மா மயங்கின மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு படுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் கிட்ட வந்ததும் அவங்களை அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு நேரா சாலமன் கிட்ட போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி வரான். உடனே வழக்கம் போல நம்ம ஹீரோயின் சீலிங்ல தலைகீழ தொங்கி அந்த பயலை அட்டாக் பண்ணிட்டு இவங்க உள்ள போயிட்டு போனதுமே சாலமன் கிட்ட முதல்ல என்ன கேக்குறாங்க, நீ அந்த ஃபார்முலாவை எதுக்காக எரிக்கு கொடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சாலமன் சொல்லிடுறான், நான் இந்த விஷயம் எல்லாருக்குமே ஃப்ரீயா கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அவன் பிசினஸ் ஆக்கணும்னு பாக்குறான், அதனாலதான் தரமாட்டேன், அண்ட் உனக்கு இப்ப ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ் தான் அப்படின்றானா. ஹீரோயினுக்கு சம கோவம் ஆயிடுது. எது வெறும் சைடு எஃபெக்ட்ஸா, இதனால என்ன பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை புடிச்சு தூக்குறாங்க. இரு கோவப்படாத, என்னை இறக்கி விடு, நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் கொஞ்சம் சாந்தமாயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த எரிக்கு கல்யாணமாயி ஒரு பையன் இருக்கான் போல. பட் இப்ப பொண்டாட்டி கூட சேர்ந்து இல்ல, பையன் கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூடயும் அப்பா கூடயும் இருப்பான். சோ இப்ப அப்பா கூட இருக்கிறதுக்காக அந்த குட்டி பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்பதான் கரெக்டா ஹீரோயின் தப்பிச்சு போறாங்கன்ற விஷயம் இந்த எரிக் பையனுக்கு வருதா. உடனே அந்த குட்டி பையன், அவனோட பேரு மேக்ஸ், அவனை பத்திரமா ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு ஹீரோயினை தேடி போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் சாலமனும் வெண்ட் வழியா ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கதான் இந்த டேப்லெட்டோடைய சோர்ஸை எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்றத எல்லாத்தையுமே அந்த சாலமன் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. சோ நம்ம ஒரு டிராகன் ஃபிளையா மாறிக்கிட்டு இருக்கோன்றதே இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது. உலகத்தோடைய நச்சுத்தன்மைனால இந்த பூமியில இருக்க எல்லா உயிரினங்களும் பாதிப்படைஞ்சிருச்சு. பாதிக்கப்படாத ஒரே ஒரு பூச்சி டிராகன் ஃபிளை மட்டும்தான். சோ அந்த டிராகன் ஃபிளை மாதிரியே பூமியில இருக்க எல்லாரையுமே மியூட்டேட் பண்ணிட்டோம்னா யாருமே அந்த ஏர் ரெமெடி டேப்லெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். லாசரஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் கூட தான் இந்த சாலமன் பையன் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் போல. அவங்களோட நோக்கமே இந்த லிக்விட உலகம் ஃபுல்லா கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் மக்களோட சாய்ஸ், வேணும்னா அவங்க மாறிக்கலாம், இல்லைன்னா மாறாம அப்படியே இருக்கலாம். ஆனா ஒரு சான்ஸ்ன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே கொடுத்தே ஆகணும். அதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க போல. பட் நம்ம ஹீரோயினுக்கு அந்த சாய்ஸ் கொடுக்கப்படல, அவங்களே தான் எடுத்து குடிச்சுக்கிட்டாங்க. அவங்க குடிச்சிட்டு எல்லார் மேலயும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த சாலமனுடைய ஃப்ரெண்டு கிரேஸ்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவ தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கா. அந்த பில்டிங் ஃபுல்லாவே பாம் வச்சுட்டா. இது இந்த எரிக் பயலுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ சீக்கிரமா பில்டிங்கை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு போலாமேன்ட்டு வந்தா அந்த குட்டி பையன் மேக்ஸ காணோம். இப்ப அவனை தேடி ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயினும் சாலமனும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களா. வழியிலே கிரேஸை மீட் பண்றாங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வழியில யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா அங்கதான் அந்த குட்டி பையன் மேக்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினை பாக்குறானா. பார்த்ததும் செமையா பயப்படுவான்னு பார்த்தா அவன் அந்த மாதிரிலாம் பயப்படல. நீங்க என்ன ஃபேரியா, நல்ல ஃபேரியா கெட்ட
ஃபேரியா அப்படின்னு கேக்குறான். பயப்படாத, நான் நல்ல ஃபேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. அந்த பையனும் ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். அந்த குட்டி பையனையும் கூப்பிட்டுட்டு 3 பேரும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களா, வழியிலே இந்த எரிக் வந்துடுறான். அப்போதான் இந்த குட்டி பையன் எரிக்கோட பையன்றது ஹீரோயினுக்கு தெரியுது. உடனே அந்த குட்டி பையனுடைய காதுல சொல்றாங்க, என்ன நம்பு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையில முள்ளு வரும்ல, அத குட்டி பையனோட கழுத்துல வச்சு மிரட்டுறாங்க. இந்த எரிக் பையன் என்ன பண்றான், ஹீரோயின் இந்த மாதிரி சின்ன பையனெல்லாம் காயப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு சுட்டுறான். அட லூசு பயலே, கொஞ்சம் விட்டு இருந்தா உன் பையனே நீ சுற்றுப்படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்பா கிட்ட ஓட சொல்லிட்டு இவங்க மேல இருந்து கீழே குதிக்கிறாங்க. அவங்க தான் மியூட்டேட் ஆயிருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அப்படியே லிஃப்ட் வழியா தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அதே சமயம் இந்த பில்டிங்ல இருந்த எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. கண்டிப்பா ஹீரோயின் வெளியே வருவாங்க, நம்ம புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்யூரிட்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு வேன் வேகமா வருது, அதுலதான் தப்பிச்சு போறாங்க புள்ள இருக்கு. வழியில இருக்க எல்லாருமே இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு வெளியே போயிட்டாங்களேன்னு பார்த்தா கரெக்டா வெளியே வந்ததும் அந்த வேனோட டயரை சுட்டுறாங்க. அவ்வளவுதான், வேன் கவுந்துருது. ஒரு செக்யூரிட்டி ஓடி வந்து பாக்குறான், உள்ள நம்ம ஹீரோயினா காணோம். இந்த கிரேஸ் சும்மா டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க புள்ள இருக்கு. சாலமனும் ஹீரோயினும் வேற வழியா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. வழியில ஒரு பெரிய வேலி மாதிரி இருக்கு. அந்த வேலியை ஜம்ப் அடிச்சு தப்பிச்சு போவாங்கன்னு பார்த்தா இவங்க கையில முள்ளு இருக்குல்ல, அதை வச்சு கிழிச்சிட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் பிடிக்கணும்ன்ற ஆர்வத்துல இந்த பக்கம் கிரேஸ் இருந்தாங்கல்ல, அவங்கள யாருமே கண்டுக்கல. கிரேஸ் கிட்ட ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும்தான் இருக்கான். அவனையும் அடிச்சு போட்டுட்டு கிரேஸ் அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஓடி ஓடி சாலமனுக்கு டயர்ட் ஆயிடுது. கீழே ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போலான்னு பார்த்தா அந்த இடத்துல பெரிய பள்ளமா இருக்கு. குதிச்சா கண்டிப்பா ஹீரோயின் சர்வைவ் ஆயிடுவாங்க. ஆனா சாலமன் செத்து போயிடுவான். இந்த சாலமன் பையில அந்த லிக்விட் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பான் போல. ஆனா பயத்துல கொஞ்சோன்னு மட்டும் தான் குடிச்சிருப்பான். சோ அவன் ஃபுல்லா மியூட்டேட் ஆகல. லாசரஸ் ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் கிட்ட இந்த ஃபார்முலா இருக்கு. ஆனா அந்த ஃபார்முலாவை இன்னும் நிறைய உருவாக்கணும்னா சாலமன் கிட்ட இருக்க லிக்விட் வேணும். அந்த லிக்விட் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீ போயிட்டு அந்த லாசரஸ் கிட்ட கொடுன்ட்டு கொடுக்குறான். அவங்களும் அதை எடுத்துட்டு கீழே ஜம்ப் பண்றாங்க. இவ்வளவு பெரிய பள்ளத்தை எப்படி அவங்க சர்வை பண்ணுவாங்கன்னு தெரியல. கரெக்டா அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போனதும் இந்த எரிக் பையன் வரான். சாலமன் ஹீரோயினை தப்பிக்க வச்சுட்டான்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ஹீரோயின் இல்லைன்னா என்ன, அதான் நீ இருக்கல, உன்னை வச்சு நான் அந்த ஃபார்முலாவை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சாலமனை கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் கிரேஸ் தப்பிச்சு போனாங்களே, அப்படி போனவங்க உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியற மாதிரி லைவ் போடுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு வாரத்துல 1 மில்லியன் மக்கள் இறந்திருக்காங்களாம் அந்த விஷத்தன்மையினால. உலகம் ஃபுல்லா 90 மில்லியன் மக்கள் இறந்திருக்காங்க. இத்தனை பேர் இறந்தாலுமே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இறக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்றது நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய ஹீரோயின். அவங்க தான் மியூட்டேட் ஆயிட்டாங்கல்ல, சோ அவங்க மட்டும் அந்த விஷத்தன்மையினால இறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இன்னொரு லிக்விட் இருக்கு, அதை ஃபுல்லா குடிச்சிடுறாங்க. மியூட்டேட் ஆனா மட்டும்தான் நம்மளால சர்வை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த லைவ்ல சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு மியூட்டேட் ஆயிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு டிராகன் ஃபிளை மாதிரியே மாறிட்டாங்க. ரக்கெல்லாம் முளைச்சிருக்கு. அவங்க எப்படியும் அந்த லாசரஸ் குரூப்பை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த லாசரஸ் குரூப்பை யாருதான் நடத்துறதுன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல. ஸ்டார்டிங் சீன்ல இருந்து இந்த எரிக் பைய கூடவே ஏஞ்சலா அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருப்பா, அந்த பொண்ணு தான். அவளோட ஹெல்ப் மூலியமா தான் சாலமன் உள்ள இருக்க எல்லாத்தையுமே திருடிட்டு வந்திருப்பாரு புள்ள. சோ ஹீரோயின் இவளை கண்டுபிடிச்சிட்டு வந்து அந்த லிக்விட கொடுத்துட்டாங்களா. இதுக்கப்புறம் இவங்களால நிறைய ஃபார்முலாவை உருவாக்க முடியும். அந்த ஃபார்முலாவை வச்சு மனுஷங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒண்ணு நீங்க சர்வைவ் ஆகணும்னா அந்த லிக்விட் குடிக்கலாம், இதனால மியூட்டேட் ஆகப்படுவீங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க மியூட்டேட் ஆகாமலே சாகலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்கன்ற மாதிரி காமிச்சு அப்படியே கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டிஎன்ஜி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டிஎன்ஜி. பாய்.